2024 ஆண்டு மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து வருகிறது. இதில் ஒவ்வொரு மாநில பகுதிகளுக்கும் தனித்துவமான தேர்தல் வியூகங்களை பாஜக தலைமை கையாண்டு வருகிறது. குறிப்பாக மாநிலங்களில் வெவ்வேறு பிரச்சாரங்களை கவனத்தில் கொண்டு பாஜக செயலாற்றியும் வருகிறது. பாஜக முன்னெடுக்கும் முக்கியமான பிரச்சாரங்களின் தொகுப்பு என்ன என்பதை இதில் பார்க்கலாம். தமிழ்நாடு. தமிழகத்தில் அதிக வாக்குகள் பெற வேண்டுமென பிரதமர் மோடி அதிக முறை இங்கு வருகை தந்தார். ஆளும் திமுக அரசை விமர்சித்து தீவிரமான பிரச்சாரங்களையும் முன்னெடுத்தார். குறிப்பாக திமுக குடும்ப ஆட்சி நடத்துகிறது, இதனால் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் இங்கு மாநிலத்தில் மேற்கொள்ளவில்லை. திமுக தன்னுடைய சுய லாபத்துக்காக தமிழகத்துக்கு அதிகபட்ச கேடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழகத்தில் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு குழாய் மூலம் தண்ணீர் கொடுக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு. ஆனால் அந்த திட்டத்தில் திமுகவினர் மட்டும் பயனடையும் வகையில் அத்திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. பல மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறது. எனவே பாஜகவுக்கு வாய்ப்பு தாருங்கள், தமிழகத்தை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்வோம் என பிரச்சாரம் செய்தார் மோடி. கேரளாவில் ஆளும் சிபிஎம் அரசின் மீதும் அவர்கள் ஆட்சியில் நடந்த கூட்டுறவு ஊழல் குறித்து விமர்சனங்களை முன்வைத்தார் மோடி. தவிர காங்கிரஸ் சந்தர்ப்பத்துக்காக தடை செய்யப்பட்ட PFI அமைப்புடன் கூட்டணி அமைத்து கேரளாவில் தேர்தலை சந்திப்பதாக விமர்சனங்களை முன்வைத்தார். மேலும் பிரதமர் மோடி அடுத்த ஆட்சிக்கு பாஜக வந்தால் வடக்கு, கிழக்கு மற்றும் தென்னிந்தியாவில் புல்லட் ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கான கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கும் என்று உறுதியளித்தார். இந்த தேர்தலுக்கு பின் நாடாளுமன்றத்தில் கேரளாவின் குரல் ஒலிக்கும். இப்படியாக கேரள ஆட்சியில் நடக்கும் ஊழல் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மோடி. கர்நாடக மாநிலத்தில் அடுத்த கட்ட தேர்தல் வரும் மே 6ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அங்கு பிரச்சார கூட்டத்தில் பேசிய மோடி, வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டில் மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. ஆனால் அதை நடக்க விடமாட்டேன் என உறுதியாக கூறினார். குறிப்பாக OBC, SC, ST மக்களின் இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் வழங்கும் என்றும், மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் பேசவில்லை என பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார். மேற்கு வங்கத்தில் வளர்ச்சி மற்றும் மத அடிப்படையிலான தன் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறது பாஜக. மேற்கு வங்கத்தில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டின் வளர்ச்சிக்கு மேற்கு வங்க மாநிலம் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது. ஆனால் இடதுசாரி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் மாநிலத்தின் மரியாதை மற்றும் கண்ணியம் குறைக்கப்பட்டன. காங்கிரஸ் உங்கள் சொத்துக்களை அபகரிக்க விரும்புகிறது. அதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பேசவில்லை. மேற்கு வங்க மக்கள் நிலங்களை பறித்து அதில் வங்கதேசத்திலிருந்து வந்தவர்களை திரிணாமுல் குடியமர்த்தியுள்ளது. ஆனால் உண்மையில் இரு கட்சிகளின் கொள்கையும் ஒன்றுதான். சமரச அரசியலுக்காகவும் வாக்கு வங்கி அரசியலுக்காகவும் இரு கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடுகின்றன என்னும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் பேசிய பிரதமர் மோடி, காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு மக்கள் அங்கு பாதுகாப்பாக இருக்கின்றனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் யார் எவ்வளவு வருவாய் ஈட்டுகின்றனர், யாருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, அரசே சொத்துக்களை கையகப்படுத்தி அனைவருக்கும் பிரித்து வழங்கும் என காங்கிரஸ் கூறியிருக்கிறது. தவிர காங்கிரஸ் கட்சி சுமார் 70 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியுள்ளது. ஆனால் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட அந்த கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாஜக ஆட்சி காலத்தில் இந்தியர்களின் 500 ஆண்டுகால கனவு நனவாக்கப்பட்டிருக்கிறது. ராமர் கோவில் கட்டுவதை இந்தியா கூட்டணி தலைவர்கள் எதிர்த்தனர் என்னும் கருத்துக்களை பிரச்சாரத்தில் கூறி வருகிறார். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகையில், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை அளிப்பேன் என கூறியது உண்மைதான். அது மட்டுமல்ல, 2004ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததும் காங்கிரஸ் முதல் வேலையாக SC, ST மற்றும் OBC இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்கும் திட்டத்தை மேற்கொண்டது. நாடு முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்த காங்கிரஸ் விரும்பியது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் அது முடியாமல் போனது என்று பேசியுள்ளார். தவிர காங்கிரஸ் உங்கள் சொத்தை எக்ஸ்ரே செய்யும் என கூறுகிறது. மக்களின் சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் விநியோகிக்க சதி செய்கிறது என்னும் விமர்சனத்தை முன்வைத்தார். இப்படியாக இந்த மக்களவை தேர்தலில் தமிழகம், கேரளா, குறிப்பாக தென்னிந்தியாவில் வளர்ச்சி குறித்து பேசிய பாஜக அடுத்தடுத்த வட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மற்றும் OBC வாக்கு வங்கியை மையப்படுத்தி பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. தவிர காங்கிரஸ் MP ராகுல் காந்தி சமீப நாட்களில் மோடி
உரை நிகழ்த்தும் போது மிகவும் பதற்றத்துடன் காணப்படுகிறார். இன்னும் சில நாட்களில் அவர் மேடையில் கண்ணீர் கூட விடுவார் என கூறினார். இது பாஜகவின் அடுத்த நகர்வாக இருக்கும் என காங்கிரஸ் தரப்பு கணிக்கிறது. காங்கிரஸ் தரப்பை பொறுத்தவரையிலும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த திட்டங்கள் அமல்படுத்தப்படும் மற்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் முக்கியமான திட்டங்களை முன்வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை பிரதானப்படுத்தி வருகின்றனர். தவிர பாஜக ஆட்சியை விமர்சித்தும் பாஜக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தும் காங்கிரஸ் தீவிரமான பிரச்சாரங்களை கையாண்டு வருகிறது. ஆனால் பாஜக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்த வியூகத்தை கையில் எடுத்து வருகிறது. இந்த வியூகங்கள் பாஜகவுக்கு வரும் தேர்தலில் கை கொடுக்குமா? கடந்த தேர்தலை போல பாஜக பிரிவினைவாதங்களை பிரச்சார ஆயுதங்களாக பயன்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். குறிப்பாக மத அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து இந்து மக்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்க பாஜக முயல்வதாக எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்கின்றனர். இருப்பினும் பாஜக இந்த அணுகுமுறையை தான் தொடர்கிறது. வரும் தேர்தலில் பாஜகவுக்கு எப்படி பலனளிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.